வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நேற்று எழுதுனீங்க. அந்த கொஷின் பேப்பர் ஈஸியாக டஃப்பாக மீடியமானு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். 10th மேக்ஸில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 5 மார்க்கில் கம்பல்சரி கொஷின் நம்பர் 28 அண்டு 42 பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் கொஷினாக கேட்டிருந்தாங்க. க்ரியேட்டிவ் கொஷின்னா உங்கள் புக்கில் இல்லாமல் புக்கில் இருக்க கான்செப்ட் அண்டு கொஷின் மாடலை வச்சு அவங்களே பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாக வேறு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கிடைக்குமா கிடைக்காதான் நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. அதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோவை தான் பார்க்க போகிறோம், ஃபுல் டீட்டெயில்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கேட்டிருந்தாங்க. உங்கள் புக்கில் இருக்க கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதில் செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் வந்து வேறு கொஷின் இருக்கும், இதில் வேறு கொஷின் இருக்கும். கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கொஷின் ஆன்சர் வந்து கரெக்டாக ரைட் பண்ணிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா m⁴n ஆன்சர் வரும். ஆனால் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா கொஷினே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக அந்த கொஷினை மட்டும் லைட்டாக படிச்சிருந்தீங்கன்னா இதை தப்பாக எழுதியிருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு டைம் கொஷின் பேப்பரை எடுத்து வச்சு ஒவ்வொரு கொஷினாக சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க 1 மார்க்ஸை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுமாதிரி 7th கொஷினும் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் வேறு கொஷின் இருக்கும். ஆனால் இதில் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா வேறு கொஷின். இதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஷின் பேப்பர் லிபரலாக தான் இருந்திருக்கு. எல்லா கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம சொன்னோம் இந்த கொஷின்ஸ்லாம் கன்ஃபார்ம் கேட்பாங்கன்னு 5 மார்க்கில் அதேமாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய வந்துருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 28th சம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு புக்கில் இருக்க சம்மே தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. புக்கில் இல்லாத சம் கூட க்ரியேட்டிவாக கேட்கலாம். அந்த மாடல் நம்ம புக்கில் இருந்தால் போதும். அந்த மாடலை பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு அந்த சம்ஸை பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு க்ரியேட்டிவாக வேறு சம்ஸ் கூட கேட்கலாம். அதான் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் புக்கில் இருந்து தான் கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. அதேமாதிரி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா சம்முமே ஈஸியாக கேட்பாங்க. அந்த கம்பல்சரி மட்டும்தான் ப்ரீவியஸ் இயராக இருக்கட்டும், அது முந்தின வருஷம் கொஷின் பேப்பராக பாருங்கள். இந்த கம்பல்சரி கொஷின் 10th மட்டும் இல்லை, 11th 12th எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் இந்த கம்பல்சரி கொஷின் வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை அட்டன் பண்ணி ஆகணும். அந்த கொஷினை மட்டும் தான் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கொஞ்சம் டஃப்பாக கேட்பாங்க, அப்படி இல்லைனா க்ரியேட்டிவாக கேட்பாங்க. அந்த மாதிரி கம்பல்சரியில் மட்டும்தான் மாற்றுவாங்க. அதுமாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 28 அண்ட் 42 2 மார்க் 5 மார்க்கோட கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரியேட்டிவாக கேட்டிருந்தாங்க. இதற்கு கிரேஸ் மார்க் கிடைக்குமான்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 28th கொஷின் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் இல்லாத கொஷின் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவான கொஷின். ஆனால் இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் கன்ஃபார்ம் இருக்குது. இதற்கான ஆன்சர் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். 28ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போடணும். d = t2 - t1, அப்புறம் d = 3t - 3t2. இதை நீங்கள் போட்டு அதோட பொது வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் சீக்வன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுதான் உங்களுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 42 கொஷின். இந்த கொஷினும் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் இருக்காது. ஆனால் ரொம்ப ஈஸியான கொஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். நேச்சர் ஆஃப் த ரூட் கேட்டிருக்காங்க. ஒன்று நம்மளுக்கு ரியல் ரூட் வரணும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அந்த ரூட்ஸை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஷின். உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் a-b² ஃபார்மேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஒவ்வொன்று தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் x² டேர்ம்ஸ்லாம் தனியாக ஆட் பண்ணியோ இல்லை சப்ராக்ட் பண்ணியோ அங்கே கொடுத்துருக்க x² டேர்ம்ஸை தனியாக எடுத்து எழுதிருங்க. அப்புறம் எக்ஸ் டேர்ம்ஸை தனியாக எடுத்து எழுதிருங்க. அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி அங்கே என்ன உங்களுக்கு ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு குவாட்ராட்டிக் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா del = b² - 4ac இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ b² 4ac. அப்போ ஏனா நம்ம இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு எடுத்துப்போம், பினா இல்லைன்னு 12 எடுத்துப்போம், சினா வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் 14 எடுத்துப்போம். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த del = b² - 4ac நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு less than 0 இல்லை greater than 0 அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரியல் ரூட்டா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்படி தான் இந்த ஆன்சரை போடணும். ரொம்ப ஈஸியான சம். அதனால் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு க்ரியேட்டிவாக கேட்டாலும் ரொம்ப ஈஸியான சம்ஸாக தான் கேட்டிருக்காங்க. அதனால் இதற்கு பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுக்க வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. எதாக இருந்தாலும் நம்ம அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தவொடனே தான் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அஃபிஷியல் ஆன்சர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட்லேருந்து இந்த கொஷனுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தவொடனே தான் தெரியும். அது வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக வந்து அந்த ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ணலாம். அதை எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மற்றபடி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன சயின்ஸ் எக்ஸாமா, அந்த எக்ஸாமுக்கு நல்லபடியாக படிங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.